our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெயங்கொள்ளுகிறவராகிய இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த உலகில் உபத்திரவங்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் வெற்றியுள்ள நீதியுள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் உங்களை பலப்படுத்துவார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வல்லமை நிறைந்த சத்தியத்தை இன்றைக்கு தியானிப்போம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் முழங்குகிறார். உலகத்தை ஜெயிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த உலகத்தை வெற்றியோடு கடந்து செல்லுகிறோம். மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறார். நம் தேவன் வல்லவர், நல்லவர், நம் மீது அன்புடையவர், நம் ஓட்டத்தை ஜெயமாய் முடிய பண்ணுகிறவர். இந்த உலகத்தில் இருப்பவன் யார்? அவன்தான் சாத்தான். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று வேதம் அழைக்கிறது. அவன் மூலமாய் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவை நம்மோடு கூட போராடுகின்றன. இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி காண வேண்டாமா? லௌகீகத்தை ஜெயிக்க வேண்டாமா? இதற்கும் நமக்கு விசுவாசம் தேவை. அந்தகார வல்லமைகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போரிட்டு ஜெயம் காண வேண்டாமா? இதற்கும் நமக்கு விசுவாசம் தேவை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? கிறிஸ்து ஜெயவேந்தர் என்கிற விசுவாசம் தேவை. அவர் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டார் என்கிற விசுவாசம் தேவை. அவர் பெரியவர், வல்லவர் என்கிற விசுவாசம் தேவை. சாத்தானின் தலையை நசுக்கினவர், சாபத்தின் கூரை முறித்தவர், பாவத்திலிருந்து ஜெயம் தருகிறவர் என்ற விசுவாசம் தேவை. மட்டுமல்ல, சாத்தான் கொண்டு வருகிற வியாதிகளை குணமாக்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமக்குள் விசுவாசம் ஒரு ஆறு போல சுரந்து வருகிறது. நீங்கள் ஒருபோதும் போராட்டத்தை பாராதிருங்கள். போராட்டத்தை கொண்டு வருகிற சாத்தானை பாராதிருங்கள். போராட்டத்தின் வல்லமையை குறித்து எண்ணிக்கொண்டிராதிருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை மகிமையுள்ளவராகவும் மகத்துவமுள்ளவராகவும் நோக்கி பாருங்கள். சேனைகளின் அதிபதியாய் நோக்கி பாருங்கள். தாவீது கோலியாத்தை நோக்கி பார்க்கவில்லை, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனை நோக்கி பார்த்தார். ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று அவரால் வெற்றி நடை போட முடிந்தது. கோலியாத்தை சிறு கல்லினால் அடித்து வீழ்த்த முடிந்தது. இன்றைய வசனம் கூறுகிறபடி தேவன் உங்களுக்குள் ஜீவிக்கிறபடியினால் உலகத்தை ஜெயிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவுவார். உலகத்திலிருந்து எழும்புகிற எதையும் அவருடைய பலத்தை கொண்டு உங்களால் ஜெயிக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு அநேக சோதனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். அவை வாழ்க்கையின் பிரச்சனைகளாக இருக்கலாம். கெட்ட பழக்கங்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்களுக்குள் உங்களை தள்ளக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம். லஞ்சம் வாங்க தூண்டும் சோதனையாக, பதவி உயரும்படி வேலையில் நேர்மையை விட்டுவிட அழுத்துகிறதாக
கனப்பொழுது இன்பம் அல்லது நிம்மதிக்காக பாவத்தில் ஈடுபட தூண்டுகிறதாக அந்த சோதனை இருக்கலாம். மன அழுத்தத்தை மறப்பதற்கு பாவ பழக்கத்திற்குள் விடும் தருணத்தில் நீங்கள் இருக்கலாம். சுற்றி இருப்பவர்கள் மெச்சிக்கொள்வதற்காக நற்பழக்கங்களில் சமரசம் செய்யும் நிலையாக இருக்கலாம். யாரும் பார்க்கவில்லை, இந்த சிறிய காரியத்தை நான் செய்தால் யாருக்கு தெரியும் என்று, அல்லது நான் யாரையும் புண்படுத்தவில்லை, ஆகவே இதை நான் செய்தால் என்ன என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் யோபுவின் வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். யோபு செல்வந்தனும் ஜெயம் பெற்றவனுமான மனுஷனாய் இருந்தான். ஆனாலும் ஒரு கட்டத்தில் தன் வெற்றியை, உடல் நலத்தை, குடும்பத்தையும் இழந்து போகும் நேரம் வந்தது. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவன் மனைவியும் கூறினாள் என்று பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடிய அளவுக்கு பாரமான சூழ்நிலையாக அது இருந்தது. ஆனாலும் யோபு உறுதியாய் இருந்தான். தன் சூழ்நிலைக்கு தேவன் நியாயம் செய்வார் என்று அவன் நம்பினான். அவ்வாறே தேவன் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தாமே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகிறார். இனிமையும் கவர்ச்சியுமான சோதனைகள் வரும்போது தேவன் நம்மை உண்மை நிறைந்த பரிசுத்த வாழ்க்கை நடத்த அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. யோபுவின் உண்மைக்காக அவனுக்கு பலனளித்தது போல நிச்சயமாக உங்களுக்கும் அவர் பலன் தருவார். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாய் இருக்கிறது. துயரமான சூழ்நிலைகளா, மனச்சோர்வுகளா, கலக்கங்களா, அதைரியப்படாதீர்கள். உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தோல்வியடைய போவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற பண்ணுவார். உங்கள் துக்கத்தை களிப்பாய் மாற்றுவார். உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். அவரால் நீங்களும் இந்த எல்லா சவால்களையும் மேற்கொண்டு ஜெயம் நிறைந்த வெற்றிகரமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நடத்த முடியும். ஜெயங்கொண்ட இயேசுவை உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும்படியும் உலகத்தை ஜெயிக்க உங்களுக்கு உதவும்படியும் அழைப்பீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் உலகத்தை ஜெயித்திருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு உம்மிடம் வருகிறேன். வாழ்வில் எதிர்ப்படும் எல்லா சோதனைகளையும் சவால்களையும் மேற்கொள்ள எனக்கு உதவும். உலகின் பாரம் என்னை அழுத்தும் போது நீரே என் பலனாய் இருக்கிறீர் என்பதை எனக்கு நினைவுபடுத்தும். யாரும் பார்க்காத நிலையிலும் நான் உண்மையிலிருந்து வழுவிவிடாமல் காத்து கொள்ளும். பாவத்தின் இச்சைக்கு என் இருதயத்தை விலக்கி காத்து என்னை நீதியின் பாதையில் நடத்தும். யோபுவை போல ஏற்ற நேரத்தில் என் உண்மைக்கு பலன் தருவீர் என்று நம்புகிறேன். நீர் என்னோடு இருந்து ஜெய வாழ்வு நடத்துவதற்கு என்னை பலப்படுத்துகிறீர் என்பதை அறிவதன் மூலம் கிடைக்கும் சமாதானத்தினால் என்னை நிறைத்தருளும். ஜெயம் பெற்றவரும் வல்லமை நிறைந்தவருமான இயேசு எனக்குள் வந்து என் இருதயத்தில் வாசம் பண்ணி அனுதினமும் என்னை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.